ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சக்கை வத்தல் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சக்கை சீசன் வேறு முடிய போகுது, அதனால் சீசன் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு சிப்ஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலேருந்து ஒரு கூழஞ்சக்கையை பறிச்சிட்டு வந்துட்டேன். இது 2 வெட்டி 4 வெட்டி 8 வெட்டி அப்புறமா அதில் இருக்க தண்டையெல்லாம் எடுத்தாச்சு. சக்கையை அந்த தண்டை எடுத்துட்டு பேப்பர் வச்சு நல்லா அது மேலே இருக்கிறத துடைக்கணும். பால் இருக்கும், இல்லைன்னா நம்ம கையில் அரக்கு வரும். இப்போ எடுக்க ஆரம்பிக்கும்போது நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டோன்னா அரக்கு ஒட்டாது. இது மாதிரி இந்த சக்கையில் இருக்கிற எல்லா சொலையும் ஒன்று ஒன்றாட்டு உரித்து எடுத்து ஒரு சருவத்தில் போட வேண்டியது தான். கொஞ்சம் உரிக்கிறதுக்கு ஹார்டாக இருக்கும், ஏன்னா இது பச்சை பார்த்திங்களா, பழஞ்சக்கை மாதிரி ஈஸியாக அது வராது. அப்புறம் இப்படி எடுத்து வச்சுருக்கிறதையெல்லாம் சின்ன சின்னதாக அரியணும். ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் இது மாதிரி அரிஞ்சிங்கன்னா சிப்ஸ் கொஞ்சம் நல்ல மொறுன்னு கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ பொரிக்க போகிறோம். பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணிட வேண்டியது தான். கடாயில் எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது அரிஞ்சு வச்சுருக்கிற சக்கைச்சோலையை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போடணும். எண்ணெய் நல்லா பொட்டி தெறிக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக போடுங்க, எண்ணெய் கையில் படாமல். இப்போ சக்கை போட்ட பிறகு இப்போ நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ இந்த வத்தல் பார்த்திங்களா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்துட்டு, அதே மாதிரி ஸ்பூன் போட்டு அதை கிளறி விடுறப்ப நல்ல சலச்சலேன்னு ஒரு சவுண்டு வரும். இது ரெண்டையும் பார்த்துட்டிங்கன்னா ரெடி ஆகிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை அப்படியே எடுத்து எண்ணெயை வடிய வைக்கணும். நான் இந்த ஓட்டை உள்ள ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். அது எப்போவுமே நான் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற பாத்திரம். இது அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சு கொஞ்சம் சூடு மாறுறப்ப நம்ம அதில் பொடி தூவணும். இது பெப்பர் தூளும் சால்ட்டும் சேர்த்து தடவுறேன். தடவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ அந்த பெப்பர் தூளையும் சால்ட்டையும் நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா அது எல்லா சிப்ஸ்லையும் ஈவனாக படும். தேவைக்கு திரும்ப அகெயின் நம்ம சேர்க்கணுன்னா கொஞ்சம் கூட பெப்பரும் சால்ட்டும் கூட சேர்த்து நல்லா குலுக்கி வச்சுருக்கணும். அப்புறமா அதை ரொம்ப ஆற விடணும். நல்லா ஆறணும். நல்லா ஆறின பிறந்தான் நம்ம அது பாட்டிலில் இல்லை பாத்திரத்தில், மூடி உள்ள பாத்திரத்தில் அதை ஸ்டோர் பண்ண முடியும். நான் இன்றைக்கி இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா பாட்டில்னா நமக்கு ஈஸியாக வச்சிடலாம். நல்லா ஆறின அப்புறமா பாட்டிலில் வைங்க. பாட்டிலில் வச்சுட்டு இது 3-4 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு இது கெடாமல் இருக்கும். நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு, காஃபி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி வீட்டில் செய்திருக்கீங்களா? எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.